வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அத்தியாயம் 34. அவர்கள் இருவரையும் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தோட வீட்டிற்குள் வந்தவனின் பார்வையில் அந்த கோல்ஃப் கிளப் கண்ணில் பட, கோபத்துடனே அதை கையில் எடுத்தவன் கண்ணில் பட்டதையெல்லாம் அடித்து நொறுக்க ஆரம்பித்திருந்தான். என்ன செய்ய? யார் மீதோ காட்ட வேண்டிய கோபத்தையெல்லாம் அங்கிருந்த பொருட்களின் மேல் காட்டிக் கொண்டிருந்தான். இதுவே லைவ் ஷோவாக இல்லை என்றால் கூட அவன் கேட்ட கேள்விக்கு அங்கேயே அவனையும் ஒரு வழி பண்ணியிருப்பான். அவனை அவ்வாறு கேட்க வைத்த தருணையும் அவன் பாணியில் கவனித்திருப்பான். தேவ் என்றவாறே அவன் கரத்தை பற்றிய தேஜ் அவன் பார்த்த பார்வையில் தள்ளி நின்று கொண்டான். இத்தனை வருடங்களாக அவனுடன் இருக்கும் அவனுக்கு தெரியுமே, சமாதானங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அவன் கோபம் என்று. அத்தோடு அவன் இப்படி உடைப்பதெல்லாம் அவனுக்கும் புதிதல்லவே. அதனாலே தேஜும் விலகி நின்று கொண்டான். சோஃபா, கிளாஸ் டீப்பாய், ஆங்காங்கே அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த சிலைகள் மற்றும் பொருட்கள் என்று கண்ணில் பட்டதையெல்லாம் உடைத்து நொறுக்கிக் கொண்டிருந்தவனின் ஓங்கிய கரம் என்னவோ அப்படியே நின்றது. வண்ண மீன்கள் நீந்திக் கொண்டிருந்த அந்த மீன் தொட்டியை பார்த்ததும் விழிகள் நிறைய கோபத்துடன் அந்த மீன் தொட்டியையே பார்த்திருந்தவனுக்கு ஏனோ அதை உடைக்க மனம் வரவில்லை. அவனின் ஒட்டுமொத்த கோபத்திற்கும் ஸ்பீட் பிரேக் போட்டது போல் அந்த மீன் தொட்டி இருக்க, ஓங்கிய கையை கீழே இறக்கியவன் கோல்ஃப் கிளப்பையும் கீழே போட்டிருந்தான். கீழே போட்டிருந்தாலும் அவனுக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் கோபம் அணுவளவும் குறைந்த பாடில்லை. காரணம், அவனிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படி. அவன் பிறப்பை பற்றிய கேள்வி அல்லவா? அவன் பெற்றோரை பற்றிய கேள்வி அல்லவா? அவனுக்கும் ஆசைதான். எத்தனையோ ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் நடுவில் அவனை பெற்று வளர்த்த தாயை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இந்த சமுதாயம் அடுத்து கேட்கும் தந்தை பற்றிய கேள்விக்கு அவனிடம் பதில்கள் இல்லையே. ஒருவரிடம் என்ன இல்லையோ அதை குறித்து கேள்வி எழுப்புவதும் குத்தி காட்டுவதும் தானே இந்த உலகத்தின் வழமை. அதில் தேவை மட்டும் இந்த உலகம் விட்டுவிடுமா என்ன? உயரத்தில் இருக்கும் அவனை கீழே இறக்க காத்திருக்கும் வாய்களுக்கு அவள் போட அவன் விரும்பவில்லை. அத்தோடு தன் தாயை யாரிடமும் விட்டுக் கொடுக்கவும் அவன் விரும்பவில்லை. அதனாலே மனதை கல்லாக்கி கொண்டு தன்னை ஒரு அனாதை என்று அடையாளப்படுத்திக் கொண்டான். ஆனால் அந்த அடையாளம் அவனுக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்த போவதை அந்நேரம் அவன் அறிந்திருக்கவில்லை. பிறந்தது முதலே தந்தை பெயர் தெரியாதவன் என்று அவன் சுமந்து கொண்டிருக்கும் சிலுவை மீது ஓங்கி அடித்தாற் போல வலித்தது அவனுக்கு. சத்தம் கேட்டு அப்போதுதான் கீழே வந்திருந்தாள் அதிரிதா. உடைந்த பொருட்களால் கலைபரமாகி காட்சியளித்த ஹாலில் அந்த மீன் தொட்டி மட்டும் உடையாமல் இருக்க, அதை பார்த்தவளின் பார்வை அடுத்து அவன் புறம்தான் திரும்பியது. விரைத்த உடலுடன் முதுகுப்புறம் காட்டி தேவ் நின்றிருக்க, யாரும் சொல்லாமலே அவளுக்கு விளங்கியது இதற்கெல்லாம் காரணம் அவன்தான் என்று. அங்கு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த தேஜை பார்த்தார். அவன் இருக்கும் மனநிலையில் இப்போதைக்கு அவன் முன்னால் செல்ல வேண்டாம் என்பது போல் அவளை பார்த்து தலையை அசைத்தான் தேஜ். அத்தோடு தேவின் இடக்கரம் வேறு குருதியால் நனைந்திருக்க, அதை பார்த்தவளுக்கு அவனை அப்படியே விட்டு செல்ல மனம் வரவில்லை. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்துக்கொண்டு அவன் முன்னால் சென்று நின்றவள், இதெல்லாம் ரொம்பவே அநியாயம் என்றாள் விழிகளை உருட்டி. புருவ முடிச்சுகளுடன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தேவ் வேறு புறம் திரும்பிக் கொள்ள, ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்றவாறே மீண்டும் அவன் முன்னால் சென்று நின்றாள் அதிரிதா. முகம் நிறைய கோபத்துடன் இருந்தவனின் விழிகளில் இருந்த வலிகள் அவளுக்கும் புரியவே செய்தது. அவளும் அந்த நேரலையை பார்க்கத்தானே செய்தாள். ஆனால் எதற்காக அவன் தன்னை அனாதையா என்று சொன்னான் என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. கொஞ்சமும் பயமில்லாமல் தன் முன்னால் நிற்பவளை பார்த்தவன் கீழதரங்களை அழுந்த கடித்து கொண்டே பார்வையை மாற்றினான். எங்கே தன் கோபம் அவள் மீது பாய்ந்து விடுமோ என்று. ஆனால் அவளோ அவன் முகத்திற்கு முன் சொடுக்கு போட்டதோடு, இங்க பார்க்கணும் என்று அவன் போலவே சொல்ல, அவனும் விழிகள் இடுங்க அவளை பார்த்தான். கோபம் வந்தா இப்படிதான் எல்லாத்தையும் அடிச்சு உடைப்பீங்களா என்று உரிமையோடு கேட்டவள், ஏன் அந்த கோபத்துல உங்க கையை காலை உடைச்சுக்க வேண்டியதுதானே என்க தேஜிற்கு தான் எங்கே கோபத்தில் தேவ் கத்து விடுவானோ என்று பயமாக இருந்தது. பதில் எதுவும் சொல்லாமல் அவன் அவளையே பார்த்திருக்க, முடியாதுல்ல என்றவள் உடைந்து கிடந்த பொருட்களை எல்லாம் விழிகளாலேயே சுட்டி காட்டி, இதுக்கெல்லாம் பலிக்காது, அப்படியே பலிச்சாலும் வாய் திறந்து கேள்வி கேட்காதுன்ற தைரியத்துல தானே உங்க கோவத்தை எல்லாம் இது மேல காட்டுனீங்க என்றதோடு
தேஜண்ணா என்றவள் அழைக்க, அவளின் அண்ணன் என்ற அழைப்பில் உருகி போன தேஜு, சொல்லு தங்கச்சி என்றவாறே அவள் அருகில் சென்று நின்றான். எப்படியும் இதையெல்லாம் சரி பண்ண குறைஞ்சது 50 லட்சமாவது ஆகும் இல்லையா என்றாள் தேவை ஒரு பார்வை பார்த்தவாறே. தேஜும், ம், கண்டிப்பா தங்கச்சி என்று சொல்ல, உங்க கோவத்தால யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான் இப்போதான் 50 லட்சம் லாஸ் என்று விழிகள் விரித்து சொன்னவள், ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஐடியா கொடுத்திருப்பேன்ல, சேதாரமே இல்லாம கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு என்றவளிடம், அதென்ன ஐடியா என்றான் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் தேஜு. தெரிஞ்சுக்கணுமா அண்ணா என்று அவளும் விழிகள் வெறுத்து கேட்க, கண்டிப்பா தங்கச்சி, தேவ்க்கு அடிக்கடி தேவைப்படும். என்ன தேவ் என்று தேவை பார்த்து கேட்டவன், அவன் பார்த்த சூடான பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் திணற, தேஜன் நிலையை பார்த்து அதிர்தாவிற்கு சிரிப்புத்தான் வந்தது. இருந்தும் சிரிப்பை அடக்கிக் கொண்டே, தேஜனா, எனக்கெல்லாம் கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்று இருவரையும் மாறி மாறி பார்த்து கேட்டவள், கையை நீட்டுங்கண்ணா என்க அவனும் அவள் முன் கையை நீட்டி இருந்தான். அவன் நீட்டிய அடுத்த நொடியே அதிர்தா அவன் கையை கடிக்க வலி பொறுக்க முடியாமல் தேஜும் சத்தம் போட்டு கத்தினான். அதுவரை இருவர் செயலையும் பார்த்து கொண்டிருந்த தேவிற்கு இப்போது சிரிப்புத்தான் வந்தது. தேஜின் நிலையை பார்த்து மென் சிரிப்புடனே அவன் அவளை பார்க்க அவளும் அவனை பார்த்து சத்தம் இல்லாமல் சிரித்தாள். அவர்கள் இருவரும் சத்தம் இல்லாமல் சிரிப்பதை பார்த்த தேஜோ, இப்பவும் நான் தானா என்றவாறே அவள் கடித்த இடத்தை தடவி கொடுத்தவன், வார்த்தைக்கு வார்த்தை அண்ணனு கூப்பிடும் போதே நான் சுதாச்சிருந்திருக்கணும். அந்த அண்ணாவுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று பரிதாபமாய் முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல, இருவருக்கும் மேலும் சிரிப்புத்தான் வந்தது. அவனுக்குள் இருந்த கோபம் இப்போது அவளால் ஓரளவு கட்டுக்குள் வந்திருந்தது. தேஜ் எடுத்து வந்து கொடுத்த முதலுதவி பெட்டியின் உதவியால் அவன் காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டவள், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்க அவனும் மறுப்பேதும் தெரிவிக்காமல் அறையை நோக்கி விரைந்தான். அவன் சென்று மறையும் வரை காத்திருந்தவள், சாரி அண்ணா, ரொம்ப வலிக்குதா என்றாள் இப்போது தேஜ்புரம் திரும்பி. ஐயோ, அப்பெல்லாம் இல்ல தங்கச்சி, ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தா. நல்ல வேளை நீயும் உன் மீன் தொட்டியும் அவனை ஓரளவு நார்மல் ஆக்கிட்டீங்க என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன், இந்த ட்ரிக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா வீடு முழுக்க மீன் தொட்டி வாங்கி வச்சிருந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சிரிக்க அவளும் அவன் சிரிப்பில் இணைந்து கொண்டான். பின் தேஜண்ணா என்றவனை அழைத்தவள், நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்க, கேளுமா என்றான் அவனும். பூஜை ரூம்ல உள்ள போட்டோல இருக்கிறவங்க தானே அவரோட அம்மா என்று தன் மனதில் இருந்த சந்தேகத்தை அவள் கேட்டபோது ஆமாம் என்பது போல் தலையை மட்டும் அசைத்தான் தேஜ். அப்புறம் ஏன் அவரு என்று மேற்கொண்டு கேட்க முடியாமல் அவள் திணற, அம்மா யாருன்னு சொன்னா அடுத்து அப்பா யாருன்னு கேட்பாங்களே என்றான் வார்த்தைகளில் வலியுடன் தேஜ். அப்படின்னா என்று அதிர்ந்தவளை பார்த்து ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தவன், தேவ்க்கு அவன் அப்பா யாருன்னு தெரியாது. அவனும் அவங்க அம்மா கிட்ட கேட்டதில்ல, அவங்க அம்மாவும் அவன்கிட்ட சொன்னதில்ல என்றவன் அவள் அறியாத அவனின் கடந்த காலத்தை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தான். ஒரு மனைவியாக அவனின் கடந்த காலத்தை பற்றி அவள் அறிந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான் தேஜ். கழுத்தில் தாலி இல்லாமல் கருவை சுமந்தவரே ஊராரும் உறவினரும் ஒதுக்கிய நிலையிலும் அவனை பெற்றெடுத்து வளர்த்தவர் உடல்நலக் குறைவால் இறந்து போனதையும், அங்கு இருக்க பிடிக்காமல் சென்னை வந்தவன் இங்கு அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் தேஜ் மூலம் அறிந்தவளுக்கு மனம் கஷ்டமாகித்தான் போனது. பெற்றோர் துணை இல்லாமல் வாழ்வதென்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை அவளும் அறிவாள்தான். அவளாவது கல்லூரி காலத்தில்தான் தன் தாயை இழந்தாள். இழந்தவளை தேற்ற சோமசுந்தரம் ஆத்மனும் அவள் அருகிலேயே இருந்தனர். ஆனால் அவன் விஷயத்தில் தேற்றி ஆறுதல் படுத்தக்கூட யாரும் இல்லை என்பதை நினைத்தவளுக்கு அவன் மீது இப்போது பரிதாபம் தான் வந்தது. தேவ் ரூம் பால்கனிலேந்து பார்த்தா ஒரு சிக்னல் தெரியும், கவனிச்சிருக்கியா அத்ரிதா என்றவனின் கேள்விக்கு ஆமாம் என்பது போல வேகமாக அவள் தலையை அசைக்க, வெயில் மழைக்கு ஒதுங்க கூட இடம் இல்லாம எத்தனை நாள் பசியோடவும் தூங்காமலும் அங்க அவன் அலைஞ்சிருக்கான்னு தெரியுமா என்றவன், கஷ்டப்பட்ட நாட்களையும் கஷ்டப்பட்ட இடத்தையும் என்னைக்கும் மறக்க கூடாதுன்னு தான் இங்க இந்த பங்களாவை அவன் கட்ட சொன்னது கூட என்க, அடிக்கடி அவன் பால்கனிப்புறம் சென்று நிற்பது எதனால் என்பது அவளுக்கு இப்போது புரிந்தது. அத்தோடு அன்று அவளை உண்ண வைப்பதற்காக
அந்த சிக்னலை காட்டி அவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் அனுபவித்த வலிகள் என்பதும் அவளுக்கு புரிந்தது. அவளையும் அறியாமல் அவள் விழிகள் இப்போது அவனுக்காக கலங்கியது. போன நாய்க்கு ஒண்ணுனா கூட கேட்க இங்க ப்ளூ கிராஸ் இருக்கு. ஆனா எங்களுக்கு என்றவனுக்கு மேற்கொண்டு பேச முடியாமல் துக்கம் தொண்டை அடைத்தது. கலங்கிய விழிகளோடு யாரும் இல்லை என்பது போல அவன் இடவலமாக தலையை அசைக்க அதிர்தாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் உதிர்ந்தது. பின் புறங்கையால் கலங்கிய விழிகளை துடைத்து கொண்டவன், ஆமா, தேவ பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாமே பணம் தான். ஏன்னா அந்த பணம் இல்லாதாலதான் அன்னைக்கு அவன் அவங்க அம்மாவை இழந்தான். பசியோடும் பட்னியோடும் அனாதையோட ரோட்ல திரிஞ்சான். திருடவும் செஞ்சான். அதனாலதான் தேடி வந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அந்த பணத்துக்காக ஓட ஆரம்பிச்சான். பசி தூக்கம் மறந்து ஓட ஆரம்பிச்சான். பணம் இருந்தா தானே சொந்த பந்தங்களுக்கு கூட நம்மள அடையாளம் தெரியும். அவனையும் அடையாளம் கண்டுபிடிச்சு வந்தாங்க. கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்காத அன்பும் அரவணைப்பும் அதுக்கப்புறம் அவனுக்கு தேவைப்படல. யார்கிட்டயும் தன்னை பத்தி மூச்சு கூட விடக்கூடாதுன்னு பணத்தால அவங்க எல்லார் வாயையும் அடைச்சிட்டான் என்று நிறுத்தியவன், ஆனா இந்த தருண் எதுக்காக இப்போ இந்த டாபிக்கை ஓபன் பண்ணான்னு தான் தெரியல என்றான் சற்றே யோசனையோடே தேஜ். தருண் என்ற பெயரை கேட்டவளுக்கு அன்றவன் சூழ்ச்சியால் ஆறாவை இழந்ததுதான் நினைவிற்கு வந்தது. இனியன் மூலமாக முன்னமே இவர்கள் இருவருக்கும் இடையேயான பிரச்சனை பற்றி அறிந்திருந்தவளுக்கு தேவை பழிவாங்குவதற்காக இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக இறங்கிய தருண் மீது இப்போது கோபம்தான் வந்தது. அதன் வெளிப்பாடாய், நாம ஏன் போலீஸ்க்கு போகக்கூடாது என்றார். போலீஸா என்று இழுத்தவன், இல்ல அதிரிதா, அது நமக்கு தான் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். அதோட கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட தருண்க்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்லையே என்க அவளும் யோசனையோடே தலையை ஆட்டினாள். அவள் சொன்னது போலவே ரெஃப்ரெஷ் ஆகியவன் வர இருவருக்கும் அவள்தான் உணவு பரிமாறினாள். பெயருக்கென்று 2 வாய் உண்டுவிட்டு அவன் எழுந்துவிட அவளும் அவனை வற்புறுத்தவில்லை. வெறும் வயிற்றோடு இருக்காமல் 2 வாயாவது உண்டானே, அதுவே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அவன் வலி அவளுக்குள்ளும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க அவளுக்கும் உணவு இறங்கவில்லை. கிச்சனில் அனைத்தையும் ஒழுங்குபடுத்திவிட்டு அவள் வெளியில் வந்தபோதுதான் ஹாலில் தேவி எதையோ சீரியஸாக தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். சில கணங்கள் அவனையே பார்த்திருந்தவள், இதைதான் தேடுறீங்களா என்றால் மூடியிருந்த தன் வலக்கரத்தை திறந்தபடி. அவள் மூடியிருந்த கரத்தை திறந்ததுதான் தாமதம். சற்றென்று அவள் கரத்தை பற்றியவனின் கண்கள் கலங்கிவிட்டது. எங்கே தொலைத்து விட்டோமோ என்று பயந்த ஒன்று இப்போது அவன் கண் முன்னே அவள் கரத்தில் இருப்பதை பார்த்து அவனின் கலங்கிய விழிகளை பார்த்தவளுக்கு அவன் சொன்னாமலேயே புரிந்தது இது அவனுக்கு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. அவன் கலங்கிய விழிகளோடு அவள் கரத்தில் இருப்பதை பார்த்திருக்க, ஹால் கிளீன் பண்ணும்போது இந்த சில்வர் ரிங் என்றவளை இடைமறைத்து, இது ரிங் இல்ல, மெட்டி, என் அம்மாவோடது என்றான் அதை கையில் எடுத்தபடி. ஆம், அவன் அம்மாவின் ஞாபகமாக அவரிடம் இருப்பது இந்த மெட்டி ஒன்றுதான். அதை எப்போதும் அவன் தன்னுடன் தான் வைத்திருப்பான். என்று கூட தன் பாக்கெட்டில் தான் வைத்திருந்தான். இன்று கோவத்தில் அவன் ஆடிய தாண்டவத்தில் அது தவறி கீழே விழுந்திருந்தது. ஹாலை சுத்தம் செய்யும் போது அது அவள் கைகளில் கிடைத்திருந்தது. சற்று முன் வரை அவன் முகத்தில் இருந்த கடுமை மாறி இப்போது அவன் இதழ்களில் சிறு புன்னகை தவழ ஆரம்பித்திருந்தது அந்த மெட்டியை பார்த்து. அவனையும் அவன் கையில் இருந்த மெட்டியையும் மாறி மாறி பார்த்திருந்தவள், சாரி என்க, ஃபார் வாட் என்றான் அவள் புறம் திரும்பி. இல்ல, அன்னைக்கு உங்க அம்மாவை நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்றால் அன்று அவன் மீதான கோபத்தில் அவன் தாயை ராட்சசி என்று சொன்னதை நினைத்து. தேஜ் அவன் தாய் குறித்து சொன்னதிலிருந்தே அவளுக்கு கஷ்டமாகித்தான் போனது. அனைவரும் ஒதுக்கிய நிலையிலும் அவனை பெற்று வளர்க்க தனி ஒரு ஆளாக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்று அவர் நினைத்திருந்தால் யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை கலைத்துவிட்டு தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்திருக்கலாம் தான். ஆனால் அவ்வாறெல்லாம் செய்யாமல் தன்னை நம்பி தனக்குள் உருவான அந்த உயிருக்காக அவர் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லையே. அப்படிப்பட்டவரை ராட்சசி என்று சொன்னது தவறு என்றுதான் அவள் அவனிடம் மன்னிப்பு கேட்டது கூட. அவளை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தவன், அப்போ நானும் சாரி என்க. அவளோ, நீங்க எதுக்கு என்றாள். நானும் மாமா கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது இல்லையா என்றான் அந்த மெட்டியை பேண்ட் பாக்கெட்டுக்குள் போட்டபடி. தன் செயலுக்கு அவனும் வருந்தி மன்னிப்பு கேட்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை.
அவன் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டது போல் தலையசைத்தவள், ஏன் அதை பாக்கெட்ல வைக்கிறீங்க? அம்மாவோட தானே, போட்டுக்கோங்க என்றாள். மெட்டிய நான் எப்படி அதி என்று கேட்டவனிடமிருந்து மெட்டியை வாங்கியவள் அவன் கழுத்திலிருந்த செயினையும் கேட்க அவனும் கழட்டி கொடுத்தான். அந்த மெல்லிய செயினில் மெட்டியை கோர்த்தவள், இதோ இப்படிதான், இனி மிஸ் ஆகாது என்று புன்னகைத்தவாறே அவன் முன் நீட்ட அவனும் மறுக்காமல் அதை கழுத்தில் போட்டுக்கொண்டான். மிஸ் பண்ண மாட்டேன் என்றவாறே செயினில் தொங்கிக் கொண்டிருந்த மெட்டியை தொட்டு பார்த்தவன், உன்னையும் என்று அவளை பார்த்து கண் சிமிட்டி சொல்ல அவனை பார்க்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டாள் அதிருதா. அதி என்றவனின் அழைப்பால் சிரமப்பட்டு அவள் அவனை பார்க்க அவனும் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கா என்றான். அவன் கேள்வி புரியாமல் அவள் புருவம் சுருக்கி அவனை பார்க்க அவள் விழிமொழியை அறிந்தவன் புரியலையா என்பது போல தலையை இடவலமாக ஆட்ட அதை புரிந்து கொண்டவளும் ஆமாம் என்பது போல தலையை மேலும் கீழுமாய் அசைத்தாள். அவளை பார்த்து இதழ்களுக்குள் சிரித்து கொண்டவன் ஆள்காட்டி விரலால் தன்னை சுட்டி காட்டிவிட்டு இரு கரங்களையும் சேர்த்து இதே வடிவில் வைத்தான், என் காதல் என்பது போல். அவன் காட்டிய சமிஞ்சை புரிந்தவளுக்கு நாணத்தால் முகம் சிவக்க மீண்டும் தலையை தாழ்த்தி கொண்டாள். தாழ்த்தி கொண்டவளின் கன்னங்களை தன் இரு கைகளிலும் ஏந்தி தன்னை பார்க்க வைத்தவன், இந்த நானும் நான் ரசிக்கத்தான், நிலா ரசிக்கல அதே என்று விழிகளில் காதலோடு சொல்ல அவன் வார்த்தைகள் அவளுக்குள் என்னென்னமோ செய்தது. ஆம், அவளையும் அறியாமல் அவனால் அவள் வேர்களில் பூக்கள் பூக்க ஆரம்பித்திருந்தது. அவள் மனதிலும் காதல் படர ஆரம்பித்திருந்தது. காந்தம் போலவே இருவேறு துருவங்களை இணைத்து வேடிக்கை பார்ப்பதுதானே இந்த காதலின் வழமை. அந்த காதல் இவர்கள் இருவரை மட்டும் விட்டுவிடுமா என்ன? என்னதான் இல்லை இல்லை என்றாலும் காதல் தன்னை ஒரு கட்டத்தில் அடையாளப்படுத்தித்தானே ஆகும். அவன் தீண்டலால் இறுகி போயிருந்த அவள் இதயத்தில் இனம் புரியாத ஒரு உணர்வலை. ஏனோ தன் கன்னத்தை ஏந்தியிருந்த அவன் கரங்களை விலக்கிவிடும் எண்ணம் அவளுக்கு வரவில்லை. அவன் கரங்களின் ஸ்பரிசத்தை அவள் மேனி ஏற்றுக்கொண்டிருந்தது. அதன் வெளிப்பாடாய் அவள் விழிகள் அவனையே பார்த்திருக்க அவன் விழிகளும் காதலோடு அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தது. சுற்றம் மறந்து எப்படியே எவ்வளோ நேரம் நின்றிருந்தனரோ. தேவ் என்ற தேஜின் சத்தம் கேட்டு சட்டென்று அவனிடமிருந்து அவள் விலகி நிற்க, தேஜ் என்று பற்களை கடித்து கொண்டான் தேவ். அவன் அறையில் அவன் இல்லாமல் போகவே அவனை தேடிக்கொண்டு இங்கு வந்த தேஜ் அப்போதுதான் அதிர்தவம் இங்கு இருப்பதை கவனித்தான். நாணத்தால் அவள் கன்னங்கள் சிவப்பேறி இருக்க இப்போது தேவை பார்த்தான். அவனும் எரிப்பது போல் அவனை பார்த்திருக்க, நான் எதுவும் தப்பான நேரத்துல வந்துட்டனா என்றான் சற்றே தயக்கத்துடனே தேஜ். முன்னுச்சியை கோதுவிட்டு கொண்ட தேவோ, அதான் வந்துட்டியே சொல்லு என்றான் கடுப்புடனே அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தபடி. ஊர்ல ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன் தேவ், அங்க யாரும் உன்னை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லலையா, இனிமேல் சொல்லவும் மாட்டாங்களாம் என்றவன். அப்புறம் எப்படி இந்த தருண் என்றவன் குழப்பத்துடனே தேவை பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்தாள். ஆனால் அவனோ ரிலாக்ஸாக, எனக்கு தெரிஞ்சு தருணுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் அவன்கிட்ட நமக்கு அகென்ஸ்டா ஆதாரம் இருந்திருந்தாலும் சரி, வெறும் கேள்வியோட நிறுத்திருக்கவே மாட்டான் என்றவனின் வார்த்தைகள் தேஜையும் சிந்திக்கவே வைத்தது. இருந்தும் எதுவும் தெரியாம எப்படி இந்த கேள்வி தேவ் என்றவனை பார்த்து குறுநகை புரிந்தவன், சிம்பிள், அவன் என்னை பத்தி ரிசர்ச் பண்ணியிருப்பான். இது வரைக்கும் நான் எதை பத்தி வாயை திறக்கலையோ அதுல ஏதோ சிதம்பர ரகசியம் இருக்கிறதா நினைச்சு அந்த டாபிக்கால என்ன லாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அவ்வளோதான் என்றான் தருணை நன்கு கணித்தவன் போல. அதுக்காக அவனை சும்மா விட சொல்றியா தேவ் என்றவனின் கேள்விக்கு கண்டிப்பா என்றவாறே இருக்கையில் இருந்து எழுந்தவன், இப்போ நாம ஏதாவது ரியாக்ட் பண்ணோம்னா அது அவனுக்கு நாமளே ரூட் போட்டு கொடுக்கற மாதிரி ஆகிடும். அடுத்து என்ன பூகம்பம் வெடிக்குதுன்னு பாப்போம் என்க தேஜும் யோசனையோட தலையை ஆட்டினான். ஆனால் வெடிக்க போகும் பூகம்பம் அவனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப் போகிறது என்பதை தேவ் அந்நேரம் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 35. தேவின் நேரலையை பார்த்த பின் அண்ணன், தம்பி, மகன் என்று பலரும் அவனை அவர்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஏற்று இணையத்தில் பதிவுகளை பதிவிட்ட வண்ணம் இருக்க, அவனை பிடிக்காத சிலரோ, அவன் என்ன ஜாதியோ மதமோ, அந்த அனாதை பையில போய் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க என்று கிடைத்த வாய்ப்பில் தங்கள் வன்மங்களை கொட்டி தீர்த்தும் கொண்டிருந்தனர். அதையெல்லாம் சமூக ஊடகங்கள் மூலமாக கவனித்துக் கொண்டிருந்தவனின் மனமோ
உள்ளுக்குள் கொதித்தது. என்னதான் தேஜையவன் சமாதானப்படுத்தி இருந்தாலும் அவனால் அவனை சமாதானப்படுத்தவும் முடியவில்லை. அந்த நிகழ்வின் தாக்கத்திலிருந்து அவனால் வெளியில் வரவும் முடியவில்லை. பெயருக்கென்று அவன் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் தருணின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்றுதான் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அத்தோடு வேறு ஒன்றை பற்றியும் யோசிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு. அன்று வேலை நிமித்தமாக இருவரும் புரொடக்ஷன் ஹவுஸிற்கு சென்றிருக்க அதிர்தா மட்டுமே வீட்டில் இருந்தாள். யாரோ ஒரு பெண்மணி அவளை பார்க்க வந்திருப்பதாக இன்டர்காமில் வேலையால் சொல்ல, யார் வந்திருப்பா என்ற யோசனையோடே கீழே சென்றாள். திரிபுரா தான் அவளை தேடிக்கொண்டு வந்திருந்தாள். அவளை பார்த்த மகிழ்ச்சியில் அக்கா என்று அவளை கட்டி அணைத்துக் கொண்டவள், எப்படி இருக்கீங்க என்க. ம், இருக்கேன் அதிரிதா என்றாள் கஷ்டப்பட்டு, முகத்தில் புன்னகையை வரவழைத்தபடி. என்னதான் புன்னகையால் முகத்திலிருந்த வாட்டத்தை மறைத்தாலும் அவள் முகத்திலிருந்த வாட்டம் அறிந்து, என்னாச்சுக்கா என்று அதிர்தா கேட்கும் போதே திரிபுராவின் கண்கள் கலங்கிவிட்டன. பின் அவளை சமாதானப்படுத்தும் விதமாக அமர வைத்து தண்ணீர் குடிக்க வைத்தாள். திரிபுராவின் முகத்தில் ஓரளவு தெளிவு பிறக்கவே ஆறுதலாக அவளின் கரத்தை பற்றி, என்னாச்சுக்கா என்க திரிபுராவும் தான் வந்த காரியத்தை சொல்ல ஆரம்பித்தாள். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக சென்னைக்கு அவுட்டரில் 5 வருட கால ஒப்பந்த அடிப்படையில் இடம் வாங்கி சாலையில் அடிபட்டு மற்றும் நிர்கதியாக சுற்றித் திரியும் ஜீவன்களை திரிபுரா பராமரித்து வருவது அதிர்தாவும் அறிந்ததே. இன்றோடு ஒப்பந்தம் முடியும் நிலையில் மீண்டும் அதை புதுப்பிப்பதற்காக திரிபுரா கிளம்பிக் கொண்டிருக்கும் போதுதான் இடத்தின் உரிமையாளரே அவளை தேடிக்கொண்டு வந்திருந்தார். எப்போதும் போல் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்தவளுக்கு அதிர்ச்சித்தான் காத்திருந்தது. இடத்தின் உரிமையாளர் அந்த இடத்தை 1 கோடி ரூபாய்க்கு வேறு ஒருக்கு விற்றுவிட்டதாகவும் இன்றே இடத்தை காலி செய்யும்படியும் சொல்ல திரிபுராவிற்கு அதிர்ச்சித்தான். அவளை நம்பி இருக்கும் 600க்கும் மேற்பட்ட ஜீவன்களை வேறு இடம் பார்த்து அழைத்துச் செல்வதென்றால் அதுவும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய காரியமா என்ன? நிச்சயம் சிட்டிக்குள்ளும் இடம் பார்க்க முடியாது. அதற்கு அக்கம் பக்கத்தினர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே சிட்டிக்கு வெளியில் நல்ல இடம் பார்த்து பேசி ஒப்பந்தம் போடவே சுமார் 6 மாத காலமாவது ஆகலாம். இப்படி கடைசி நேரத்துல சொன்னீங்கன்னா எப்படி சார் உடனே காலி பண்ண முடியும் என்று அவரிடமே திரிபுரா கேட்டபோது, எனக்கு மட்டும் என்ன ஆசையாமா உன்னை கஷ்டப்படுத்த? இன்னைக்கு காலையில தான் நல்ல விலையோட பார்ட்டி வந்துச்சு. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க. நானும் கை நீட்டி வாங்கிட்டேன். நீங்க கொடுக்கற 25 லட்சத்துக்காக தேடி வர 1 கோடியை விட முடியுமா? எனக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா என்று அவரும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல அவர் நிலை திரிபுராவிற்கும் புரியவே செய்தது. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் கைகளை பிசைந்தபடி திரிபுரா அமைதியாகவே இருக்க அவளை இப்படி பார்க்க அவருக்கு பாவமாக இருந்ததோ என்னவோ. திரிபுரா என்று அவளை அழைத்தவர், நான் வேணும்னா இந்த இடத்த வாங்கினவரோட விலாசம் தரேன், நீ நேர்ல போய் பேசி பாரு என்றவர் இடத்தை வாங்கியவரின் விலாசத்தை தர அதை வாங்கி கொண்டவளின் மனதில் சிறு நம்பிக்கை துளிர்விட்டது. எப்படியும் பேசி புரிய வைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் சென்றவளுக்கு அங்கேயும் பின்னடைவுதான். அந்த இடத்தில் அபார்ட்மெண்ட் கட்ட இருப்பதாகவும் நாளையே வேலை ஆரம்பிக்க போவதாகவும் சொல்ல திரிபுராவிற்கு தலையில் இடிவிழாத குறைத்தான். சார் ப்ளீஸ், நான் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லல. வேற இடம் பாக்குற வரைக்கும் ஒரு 6 மாசமாவது டைம் கொடுங்க ப்ளீஸ் என்று அவளும் விடாது கெஞ்சு பார்த்து விட்டார். ஆனால் அவர்களோ, ஒன்று இன்று மாலை 6 மணிக்குள் இடத்தை காலி செய்ய வேண்டும், இல்லையேல் 2 கோடி ரூபாய் கொடுத்து இடத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று முடிவாய் சொல்லிவிட திரிபுராதான் வாயெடுத்து போனாள். இந்த இரண்டுமே நிச்சயம் அவளால் முடியாத ஒன்று. இந்த 25 லட்சம் கூட அவளுக்கென்று இருந்த சொந்த வீட்டை விற்றுத்தான் கொடுத்திருந்தாள். தன்னுடைய சம்பாத்தியத்தை வைத்தும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கும் நிதியை வைத்தும் தான் அவள் ஓரளவிற்கு இந்த ஜீவன்களை கவனித்து வருகிறாள். இதில் 2 கோடி என்றால் பாவம், அவளும் எங்குதான் செல்வாள்? தன்னார்வ தொண்டுகள் மூலமாக உதவி கேட்கலாம் என்றாலோ கூட ஒரே நாளில் இவ்வளவு பெரிய தொகையும் புரட்டுவது என்பது கடினம். அப்படியே தன்னார்வ விலங்கு நல அமைப்புகளிடம் உதவி கோரினால் கூட அனைத்து ஜீவன்களுக்கும் இடம் கிடைப்பதும் கஷ்டம். யோசிக்க யோசிக்க தலையே வெடிப்பது போல இருந்தது திரிபுராவிற்கு. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி போயிருந்த திரிபுராவிற்கு அதிர்தாவின் நினைவு வர அவளை தேடிக்கொண்டு இங்கு வந்து விட்டார். திரிபுரா மூலம் அனைத்தையும் அறிந்த அதிர்தாவிற்குமே மனம் சங்கடமாகித்தான் போனது.
அத்ரி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன நம்பி இருக்கிற 600 ஜீவன்களை என்னால விட முடியாது. ஹெல்ப் பண்ணு அத்ரி என்று சொல்லும் போதே அவள் குரல் உடைய அதிர்தாவின் கண்களும் கலங்கிவிட்டன. நிர்கதியாக இருக்கும் அந்த ஜீவராசிகளை வளர்ப்பதற்காகவும் அவைகளை பாதுகாப்பதற்காகவும் தன் வாழ்க்கையே துறந்தவளால் எப்படி அந்த ஜீவராசிகளை விட்டு கொடுக்க முடியும்? கலங்கி விழிகளை துடைத்துக் கொண்டவள் அதிகம் யோசிக்கவில்லை. அடுத்து திரிபுராவின் கைபேசி மூலமாக தன் தந்தையை தான் அழைத்தாள். மறுமுனையில் அவரின் காரியதரிசி அழைப்பு ஏற்றிருக்க அவளுக்கு அப்போதுதான் நினைவிற்கு வந்தது அவர் வேலை நிமித்தமாக அமெரிக்கா சென்றிருப்பது. இருந்தும் எனக்கு இப்பவே 2 கோடி பணம் வேணும் என்றாள். சாரி மேடம், சார் இல்லாத நேரத்துல செக் மூலமா 1 கோடி வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல எடுக்கணும்னா சார் அட்லீஸ்ட் போன்லயாவது பேங்க்ல பேசணும் என்க அங்கு சோமசுந்தரத்தை தொடர்பு கொள்ளும் நம்பரை வாங்கியவள் அடுத்து அந்த நம்பருக்கு அழைத்தாள். அங்கு இப்போது இரவு என்பதால் அவர் போனை எடுக்கவில்லை. 2-3 முறை அழைத்த போதும் அவர் எடுக்காமல் போகவே அடுத்து என்ன செய்வதென்று அவளுக்கும் தெரியவில்லை. காரணம், தொகை மிக பெரியதல்லவா? யாரிடமும் அதிகம் பேசி பழகாதவளால் யாரிடம் சென்று உதவி கோர முடியும்? அவள் நினைத்தாள், தேவிடம் கேட்கலாம் தான். நிச்சயம் அவள் கேட்டவன் மறுக்கப் போவதில்லை. ஏன், ஒரே நிமிடத்தில் அவர்களின் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வல்லமை கூட அவனுக்கு இருக்கிறதான். ஆனால் உதவி கேட்க அவள் மனம்தான் தயங்கியது. அவன் விஷயத்தில் அவளே எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குழப்பமாக இருக்கும் போது எந்த உரிமையில் அவனிடம் அவளால் உதவி கோர முடியும்? அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டவள் அடுத்து இனியனுக்குத்தான் நினைத்தாள். ஆனால் அவனும் பிசினஸில் பெருத்த அடியை சந்தித்திருக்க கைகளை பிசைந்தவாறு அமர்ந்திருந்தவளை பார்த்த திரிபுராவின் மனம் மீண்டும் கலக்கமடையவே செய்தது. என்னாச்சு அத்ரி என்று கேட்டவளிடம் நிலைமையை எடுத்து சொன்னவள் எப்படியாவது பணத்தை புரட்டும் பொருட்டு திரிபுராவையும் அழைத்து கொண்டு தன் தந்தையின் அலுவலகத்திற்கு சென்றாள். தந்தையின் 1 கோடி, திரிபுராவின் ஒப்பந்த தொகை, மேனேஜர் மூலமாக கிடைத்த பணம் என்று அனைத்தையும் சேர்த்த போதும் 2 கோடி வரவில்லை. இதற்கு மேல் யாரிடம் சென்று கேட்பதென்றும் அவளுக்கு தெரியவில்லை. அதற்குள் அவர்கள் சொன்ன மாலையும் வந்துவிட கையில் இருக்கும் 1.25 கோடியை எடுத்துக்கொண்டு விரைந்து சென்றனர். இனியனும் அவர்களுக்கு முன்னமே அங்கு வந்து சேர்ந்திருந்தான். நாளை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிக்க இருப்பதால் அவர்களும் இடத்தை சமன்படுத்தும் பொருட்டு ஜேசிபி வாகனங்களுடன் வந்திருக்க அதை பார்த்த இருவருக்கும் தூக்கி வாரித்தான் போட்டது. இதில் புது மனிதர்களின் வருகையாலும் கனரக வாகனங்களின் சத்தத்தாலும் அங்கிருந்த நாய்கள் எல்லாம் குறைக்க ஆரம்பித்திருந்தது. மீத தொகையான 25 லட்சத்தை நாளை காலை கொடுத்து விடுகிறோம் என்று சொன்ன போதும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. சக மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றாலே வேடிக்கை பார்க்கும் உலகம் இந்த ஜீவன்களுக்காய் இறக்கப்பட போகிறது. அங்கு வந்திருந்த தன்னார்வ குழுக்கள் கூட அவர்களிடம் எவ்வளவோ பேசி பார்த்து விட்டனர். ஆனால் அவர்கள் தங்கள் பிடியை விடவே இல்லை. அதற்குள் அவர்கள் கொடுத்த 6 மணி கெடுவும் தாண்டி இருக்க அந்த இடமே பரபரப்பாகி போனது. என்னம்மா, இப்போ நீங்க காலி பண்றீங்களா இல்ல நாங்க பண்ணட்டுமா என்றான் அவர்களின் கைகூலி ஒருவன். அத்ரி என்று திரிபுரா அவளின் கரத்தை கெட்டியாக பற்றி கொண்டு அழ அவளின் அழுகை அவனுக்கு எரிச்சலைத்தான் ஏற்படுத்தியது. என்று சலித்து கொண்டவன், டே போய் இடத்த காலி பண்ணுங்கடா என்று தன்னுடன் வந்த ஆட்களுக்கு ஆணையிட அவன் ஆட்களும் உள்ளே நுழைய முற்பட்ட தருணம் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும்படி அதிவேகமாக அங்கு வந்து நின்றது அந்த கருமை நிற BMW கார். அதிரடியாக வந்து நின்ற காரையே அனைவரும் பார்த்திருக்க அந்த காரை பார்த்தவளுக்கு அது தேவின் கார் என்று தெரிந்திருந்தாலும் இவன் எப்படி இங்கு என்ற கேள்விதான் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. வேலை முடித்து வீட்டிற்கு திரும்பியவன் வேலையாட்கள் மூலமாக ஓரளவு விஷயத்தை தெரிந்து கொண்டவன் அதன்பின் சிறிதும் தாமதிக்காமல் தேஜியும் உடன் அழைத்து கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்திருந்தான். மெடுக்காக காரிலிருந்து இறங்கிய தேவை பார்த்து அந்த இடத்தை வாங்கியவன், சார் நீங்களா என்றவாறே ஓடிச் சென்று அவன் கரத்தை பற்றி குலுக்க பதிலுக்கு சேர்த்தவனின் பார்வை என்னவோ அவர்களுக்கு சற்று அப்பால் நின்று கொண்டிருந்த அதிர்தாவின் மீதுதான் படிந்தது. நீயே என்கிட்ட சொல்லலாதே என்று கேட்பது போல் அவன் பார்வை இருக்க அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் பார்வையை தாழ்த்தி கொண்டாள் அதிர்தா. அவனை இங்கு யாருமே எதிர்பார்க்கவில்லை, அவள் உள்பட. இவன் எப்படி எங்க, நீ சொன்னியா என்ற இனியனின் கேள்விக்கு இல்லை என்பது போல் அவள் தலையை மட்டும் மாட்டினாள். காலை முதல் அவர்களை அலைக்கழித்த பிரச்சனைக்கு 2 நிமிடத்தில் தீர்வை கண்டிருந்தான் ஆதித்ய தேவ். ஏமா, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, சார உங்களுக்கு தெரியும்னு
என்று திரிபுராவிடம் குறைப்பட்டு கொண்ட இடத்தின் உரிமையாளன் சாரி மேடம் என்று அதிர்தாவிடம் தன் மன்னிப்பை பதிவு செய்ய தவறவில்லை. தேஜ் அழைத்ததன் பேரில் சார் பதிவாளரும் அங்கு வந்து சேர அடுத்த நிமிடமே அந்த இடம் திரிபுராவின் பெயருக்கு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதோடு அந்த பத்திரமும் திரிபுராவின் கைகளில் கொடுக்கப்பட அங்கிருந்த அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் வெறிந்து தான் போயின. இதில் திரிபுராவிற்குத்தான் சந்தோஷத்தில் வார்த்தைகள் வரவே இல்லை. அவளின் 600க்கும் மேற்பட்ட ஜீவன்களை அல்லவா அவன் காப்பாற்றி கொடுத்திருக்கிறான். அதீத சந்தோஷத்திலும் அழுகை வரும் என்பார்கள். ஆம், அவளுக்கும் வந்தது. நன்றி என்று வாய் வார்த்தையாக சொல்லாமல் தேவின் கரங்களை பற்றி கொண்டு அழுதாள். தன் நன்றியை உணர்வு பூர்வமாக அவனிடம் சமர்ப்பித்தாள். காண்போரின் கண்களையும் அந்த காட்சி கலங்கவே வைத்தது. இதுவரைக்கும் அவன் பண்ண எல்லா பாவத்தையும் இந்த ஒரு புண்ணியம் ஓவர்டேக் பண்ணிடுச்சு இல்லையா அத்ரி என்று கேட்ட இனியனின் விழிகள் அப்போதுதான் தேவையே பார்த்து கொண்டிருந்த அவள் விழிகளை பார்த்தது. ஆம், எப்போது பத்திரத்தை திரிபுராவின் கைகளில் கொடுத்தானோ அந்த நொடி முதல் அவள் பார்வை அவன் மீதேதான் படிந்திருந்தது. அதுவும் காதலோடு. அவள் உலகத்திற்குள் மட்டுமல்ல, அவள் மனதிற்குள்ளும் நுழைந்திருந்தான் ஆதித்ய தேவ். அவளின் கலங்கிய விழிகளில் கரை புரண்டிருந்த தேவ் மீதான காதலை பார்த்த இனியனுக்கு ஏதோ ஒன்றை மொத்தமாய் தொலைத்துவிட்ட உணர்வு. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின்னும் கூட அவள் பார்வையில் இப்படி ஒரு காதலை அவன் பார்த்தது இல்லை. முதன் முறையாக அவள் விழிகளில் காதலை பார்க்கிறான். அதுவும் அவன் மீதான காதலை அல்ல, அவனிடமிருந்து நிரந்தரமாக அவளை பெருத்தவன் மீதான காதலை. இதயத்தின் அடி ஆழத்தில் ஒரு வலி. அவளுக்கும் பிடித்தமில்லாத திருமணம். ஆகையால் கண்டிப்பாக தன் காதல் அவளை தன்னுடன் சேர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தவனுக்கு இது பேரடிதான். சுற்றும் மறந்து காதலோடு அவனையே பார்த்திருந்தவள் அறியவில்லை. விழிகளில் காதல் வலிகளோடு இனியன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை, தான் மனதார நேசித்த பெண்ணின் மனதில் இனி தனக்கு இடமில்லை என்று தெரிந்த பின்னும் அங்கிருக்க விரும்பாதவன் விழிகளில் வலியுடன் அவளை பார்த்தவாறே அங்கிருந்து கிளம்பியும் இருந்தான். தன்னை சூழ்ந்து கொண்டவர்களிடம் சிரித்து பேசித்துக் கொண்டிருந்த தேவ் அப்போதுதான் விழிகளில் காதலோடு தன்னையே பார்த்து கொண்டிருந்த அதிர்தாவை பார்த்தான். அவன் தன்னை பார்க்கிறான் என்று தெரிந்தும் பார்வையை விலக்காமல் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். பார்வையை விலக்கிக் கொள்ளும் எண்ணம் அவளுக்குள் வரவில்லை. அப்படி ஒரு எண்ணம் வர அவள் மனமும் இடம் கொடுக்கவில்லை. விழி நிறைய காதலுடன் தன்னை பார்ப்பவளை பார்த்த பின் அவனுக்கும் இருப்பு கொள்ளவில்லை. தன்னை சூழ்ந்து கொண்டவர்களை எல்லாம் கடந்து எப்படி அவளிடம் செல்வது என்று யோசித்தவன் கண் ஜடையால் தேஜை அழைக்க பின் அவன்தான் அங்கிருந்து செல்ல அவனுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது. இரு கரங்களையும் பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்தபடி அவன் அவளை நெருங்கி வர அவள் விழிகள் அப்போதும் அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தது. முன்னுச்சியை கொதுவிட்டவாறே அவள் முன் வந்து நின்றவன், என்ன மியாவ் பார்த்துக்கிட்டே இருக்க என்று கேட்க அவளும் நான் ஒன்னும் பார்க்கலையே என்றால் இப்போதும் அவனை பார்த்து கொண்டே. அவள் பதிலால் இடுப்பில் கை வைத்தவாறு போலியாக அவளை முறைத்தவன், பொய் சொல்லும்போது நீ அழகா இருக்குன்னு சொன்னந்தான், அதுக்காக பொய் சொல்லிக்கிட்டே இருப்பியா என்க. அவன் நிலையை பார்த்து அவளுக்கு இப்போது சிரிப்புத்தான் வந்தது. இருந்தும் சிரிப்பை விழுங்கிக் கொண்டே, நான் எங்க போய் சொன்னேன், நிஜமா நான் பார்க்கல என்று நிறுத்தியவள், சைட்டு தான் அடிச்சிட்டு இருந்தா என்றவளின் வார்த்தைகளால் அவனுக்கு ஆகாயத்தில் பறக்காத குறைதான். நீ என்ன என்பது போல் ஆள்காட்டி விரலால் இருவரையும் மாறி மாறி அவன் காட்ட அவன் கை ஜாடையின் அர்த்தம் புரிந்தவளும் ஆமாம் என்பது போல தலையை மேலும் கீழுமாய் அசைத்தாள் நாணத்துடனே. அவனால் நம்ப முடியவில்லை. அவளுக்கும் தன்னை பிடித்திருக்கிறது. ஆம், பிடித்ததால் தானே அவனை ரசிக்கின்றாள். தன் மகிழ்ச்சியை இந்த உலகத்திற்கே வெளிப்படுத்த வேண்டும் போல இருக்க இருந்தும் தன்னை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான் தேவ். அவன் நிலை அப்படி என்றால் அவளுக்கோ இந்த நொடியை மனதில் இருக்கும் காதலை சொல்லிவிட வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவள் நாணம் அதற்கு அனுமதிக்கவில்லை. பின்னந்தலையை வருடியவாறே அவளை பார்த்தவன் புன்னகைக்க பதிலுக்கு அவனை பார்த்து புன்னகைத்தவள் தலையை தாழ்த்தி கொண்டாள். மேற்கொண்டு என்ன பேசுவதென்று இருவருக்குமே தெரியவில்லை. இதயங்கள் பேசிக்கொள்ளும் போது வார்த்தைகள் மௌனமாகித்தானே போகும். சில கணங்கள் அங்கே அமைதி நிலவ அந்த அமைதியை தேவ்தான் கலைத்தான். ஆதி என்றவன் காதலோடு அவளை அழைக்க அவளும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் விழிகளை பார்த்தவாறே, ஆர் யூ ஹாப்பி என்க. அவன் எதற்காக அப்படி கேட்கிறான் என்று புரிந்து கொண்டவளின் விழிகள்
இப்போது கலங்கிவிட்டன. விழிகள் நிறைய நன்றியுடன் அவனை பார்த்து தேங்க்ஸ் என்றாள். அவன் மட்டும் இங்கு வரவில்லை என்றால் அடுத்து என்ன நடந்திருக்கும் என்பதை அவளாலும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லைதான். அவள் அழைக்காமல் அவளுக்காக வந்திருந்தான். அவளுக்காக பிரச்சனைக்கு முடிவையும் கண்டிருந்தான். அதற்காகத்தான் அவள் அவனுக்கு நன்றி சொன்னது கூட. அவளின் கலங்கிய விழிகளையே மாறி மாறி பார்த்திருந்தவன் தேங்க்ஸ் வேண்டாம் என்க வேற என்றால் அவனை பார்த்தவாறே. அவளை பார்த்து அழகாய் புன்னகைத்தவாறே அவள் வரக்கரத்தை அவன் பற்ற அவளுக்கோ உடம்பெல்லாம் மின்சாரம் பாய்ந்த உணர்வுதான். கரத்தை விலக்கிக் கொள்ளும் எண்ணம் இல்லாமல் அவளும் அப்படியே நிற்க பற்றி அவள் கரத்தை தன் இரு கலங்களுக்குள் வைத்துக் கொண்டவன் பார்த்துக்கொன்னு சொல்லு என்று காதலோடு சொல்ல அவனின் வார்த்தைகளால் அவளுக்குத்தான் அடி வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. அத்தியாயம் 36. அவளுக்கும் இப்போதே தன் மனதில் இருக்கும் காதலை அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் அதற்கு அவள் ஞானம் அனுமதித்தால்தானே. அத்தோடு இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி இருந்தவனை காதலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது பெண்ணவள் மனம். மழையை ரசிக்க வேண்டும் என்றால் முதலில் மழையில் முழுவதுமாக நனைய வேண்டும் அல்லவா? அதுபோலத்தான் மனதில் இருக்கும் காதலை முழுவதுமாக உணர்ந்தால்தானே காதலையும் ரசிக்க முடியும். இதுநாள் வரை யார் மீது அவளுக்கு வராத ஒரு உணர்வு அவன் மீது அவளுக்கு வந்திருந்தது. புதுமையாக இருந்தது, அதோடு பிடித்தமாகவும் இருந்தது. சட்டென்று காதலை சொல்லி அந்த உணர்வை நீர்த்து போக வைக்க அவள் விரும்பவில்லை. அதனாலே சில கணங்கள் அமைதி காத்தவள் அவன் கரங்களுக்குள் இருந்த தன் கரத்தை விடுவித்தவாறே தோணும் போது சொல்ற என்றதோடு அங்கிருந்து நகரவும் ஆரம்பிக்க எப்ப தோணும் என்றான் அவனும் அவள் பின்னால் நடந்தபடி. ஃபீல் பண்ணும்போது என்றால் அவளும் முன்னோக்கி நடந்தபடியே. எப்போ ஃபீல் பண்ணுவ என்று அவனும் விடாமல் கேட்க அவளுக்கு அவன் கேள்வியால் இப்போது சிரிப்புத்தான் வந்தது. இருந்தும் அதை விழுங்கிக் கொண்டு தெரியாது என்றாள். அவளின் பதிலால் அதிர்ந்தவன் என விளையாடுறியா? எனக்கு ஃபீலிங்ஸ் ஏத்தி விட்டுட்டு உனக்கு ஃபீல் ஆகலையா? படுத்துறடி என்றான் உரிமையோடு. இப்போது அவனின் டீயால் அதிர்ந்து போனவள் என்னது டீயா என்று கேட்டவாறே சட்டென்று அவன் புறம் திரும்பியவள் பின்னால் வந்தவனின் மார்பில் மோதியதோடு தடுமாறவும் செய்ய பின் அவன்தான் பலகரத்தால் அவள் இடையே சுற்றி வளைத்து அவளை நிறுத்தினான். வேணும்னா நீயும் டா போட்டு கூப்பிட்டுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கண் சிமிட்டுவிட்டு அவன் சிரிக்க அவன் சிரிப்பு அவளுக்குள் என்னென்னவோ செய்யத்தான் செய்தது. அத்தோடு அவனின் அருகாமையால் வேறு அவளுக்கு மூச்சு மூட்ட இதற்கு மேல் இங்கிருப்பது சரி என்று நினைத்தவள் விடுங்காதி, யாராவது பார்க்க போறாங்க என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி சொல்ல அவளின் ஆதி என்ற அழைப்பு அவனும் கவனிக்கவே செய்தான். அவளின் ஆதி என்ற அழைப்பிலே அவனும் கண்டு கொண்டு விட்டான்தான் அவளும் தன்னை காதலிப்பதை. இருந்தும் அதை அவள் வாயால் கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்காகத்தானே அவனும் விடாகண்டனாக காதல் என்ற பெயரில் அவளை துரத்தி கொண்டிருக்கிறான். அது மாலை மங்கும் நேரம் என்பதால் பெரிதாக யார் கண்களுக்கும் அவர்கள் தெரிய வாய்ப்பில்லைதான். இருந்தும் சொன்னாள் எங்கே அவன் பிடியில் இருந்து விடுதலை கிடைத்து விடாதா என்ற நப்பாசையில். ஆனால் அவனோ பார்த்துடுவாங்கன்னு பயமா இல்ல ஃபீல் பண்ணிடுவன் பயமா என்று அவள் மனதை படித்தவன் போல கேட்க அவள்தான் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். அவனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியவளை பார்த்து ஃபீல் பண்றியா என்றவன் கேட்க அவளுக்குத்தான் அவன் கேள்வியால் இதய கூடு சில்லிட்டு போனது. ஐயோ படுத்துறானே, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று உள்ளுக்குள் முணுமுணுத்துக் கொண்டவள் இல்லை என்பது போல வேகமாக தலையை ஆட்டவும் செய்ய அவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது. இருந்தும் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு இருவருக்கும் இடையே இல்லாத இடைவெளியை சுட்டி காட்டி இவ்ளோ நெருக்கத்துல கூட நீ ஃபீல் பண்ணலையா என்று கேட்டு மௌனமாய் அவன் சிரிக்க அவள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள்தான் திணறி போனாள். ஓகே, நோ ப்ராப்ளம், நானே ஃபீல் பண்ண வைக்கிறேன் என்று உறுதியாக சொன்னவனை அவள் இப்போது அதிர்ந்து பார்க்க அவனும் அவள் முகநோக்கி குனியவும் ஆரம்பித்திருந்தான். அடுத்து என்ன நடக்கும் என்பதை யூகித்தவள் அவன் அணைப்பில் நெளிந்தவாறே ஆதி ப்ளீஸ் என்று முனகிக் கொண்டிருக்கும் போதுதான் ஏடி சார், அத்ரிதா என்று இருவரையும் அழைத்தவாறே திரிபுரா அவர்களை நோக்கி வர ஷிட் என்றவாறே அவளை விட்டு அவன் விலகி நிற்க அவளுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது போல் இருந்தது. அதன் பின் அவள் ஏன் அவன் புறம் திரும்ப போகிறாள்? திரிபுராவையே ஒட்டி நின்று கொண்டாள்.
ஆனால் தேவ் பார்வை அவள் மீதேதான் நிலைத்திருந்தது. உள்ளே அழைத்துச் சென்று திரிபுரா அவனுக்கு ஒவ்வொரு பகுதியாக சுற்றி காட்ட அதிர்தாவும் அவர்களுடனே சென்றாள். உள்ளே நுழைந்த தேவை பார்த்ததும் சத்தம் எழுப்பிய பறவைகளும் குரைத்த நாய்களும் அவளுடன் வந்த திரிபுராவையும் அதிர்தாவையும் பார்த்து பின் அமைதியாகி போயின. நானும் ஜீவராசிகளை பார்த்துக் கொள்கிறேன் என்று பெயருக்கென்று இல்லாமல் இருந்தது அந்த இடம். உண்பதற்கு, உறங்குவதற்கு, விளையாடுவதற்கென்று அவைகளுக்கான தனித்தனி பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்க, அவளுக்காகவும் திரிபுரா அழைத்ததற்காகவும் வேண்டா வெறுப்பாக உள்ளே சென்றவளின் கண்கள் ஆச்சரியத்தில் வெறுந்து தான் போயின. மனிதனுக்கு மனிதனே உதவி செய்ய மறுக்கும் இந்த சுயநல உலகில் இந்த ஐந்தறிவு ஜீவராசிகளுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த திரிபுராவின் மீது அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடவே செய்தது. ஏதோ புது உலகில் நுழைந்தது போன்ற உணர்வு அவனுக்கு. அதிலும் அந்த உலகம் அன்பால் மட்டுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க அவனுக்குத்தான் உள்ளுக்குள் ஒருவித நெருடலாக இருந்தது. அதிலும் விபத்து ஒன்றில் பார்வை மற்றும் பின்னங்கால் இரண்டையும் இழந்த கருமை நிற நாய் ஒன்று தன் மோப்ப திறமையால் அதிர்தாவை அடையாளம் கண்டு கொண்டு தவழ்ந்த நிலையிலேயே அவள் அருகே வந்து குழைவான குரலில் சத்தம் எழுப்பி அவளிடம் கொஞ்சி விளையாட அதை பார்த்தவனின் மனம் அவனையும் அறியாமல் நெகிழ்ந்து தான் போயின. அவளும் அதனுடன் சிரித்து விளையாட அந்த நிகழ்வை இமைக்க கூட மறந்து பார்த்து கொண்டிருந்தான் தேவ். அதிலும் கள்ளம் கபடம் இல்லாமல் மனதிலிருந்து சத்தம் போட்டு சிரித்தபடி விளையாடி கொண்டிருக்கும் அவளையே விழிகளில் காதலுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்படி பார்த்து கொண்டிருந்தவனின் மூளைக்குள் ஏதோ மணியடிக்க பின் தேவ் சிரமப்பட்டு பார்வையை மாற்றிக்கொண்டான். என்னதான் அவளை பார்க்க கூடாது என்று அவன் மூளை அவன் கண்களுக்கு கட்டளையிட்டாலும் அவன் கண்கள் அவளை பார்க்கவே செய்தது. இங்கிருந்து கிளம்பி விடலாம் என்று அவன் எண்ணிய தருணம் அந்த நாயுடன் அவள் முன்னால் வந்து நின்றான் அதிர்தா. இவன் பேரு மோமோ, பேருக்கேத்த மாதிரி ரொம்ப அன்பா இருப்பான், ரொம்ப நாட்டியும் கூட என்று குரலில் குதூகலத்துடன் சொன்னவள் பின் மோமோவை பார்த்து, ஹே மோமோ, உனக்கு முன்னாடி யார் இருக்கான்னு தெரியுமா? உனக்கு பிடிச்ச த கிரேட் ஆக்டர் ஆதித்ய தேவ் என்று கண்கள் மின்னு சொன்னவள் அவன் நடித்த பாடல் ஒன்றையும் பாட இது தனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்பது போல் மோமோவும் குழைவான குரலில் ஒலி எழுப்ப அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆதித்ய தேவ் பிரமித்துதான் போனான். ஐந்தறு ஜீவன், அதிலும் பார்வையற்ற ஜீவனிடம் கொட்டி கிடக்கும் அன்பு அவனை மேசில் இருக்கவே வைத்தது. மோமோ, அவருக்கு கை கொடு என்றவள் சொல்ல அதுவும் முன்னங்காலில் ஒன்றை அவன் முன் நீட்டியது. பதிலுக்கு அதன் கரத்தை பற்றாமல் அவன் அவளையும் மோமோவையும் மாறி மாறி பார்க்க அவன் தயக்கத்தை உணர்ந்தவள், கை கொடுங்க, ஒன்னும் பண்ண மாட்டான் என்று சொல்ல அவனும் தயங்கியவாறே மோமோ நீட்டியிருந்த முன்னங்காலை பற்றி கொழுக்க மோமோவோ மீண்டும் சந்தோஷ மிகுதியில் குரல் எழுப்பியது. அதன் தொடுகையாலும் அந்த தொடுகையிலிருந்த அன்பாலும் அவனுக்கு கைகள் நடுங்கியது. ஒரு கட்டத்தில் அங்கிருப்பதே அவனுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. மூவரும் வீடு வந்து சேரவே இரவு 10 ஆகி இருந்தது. மூவரும் சேர்ந்துதான் உணவு உண்டனர். ஆனால் தேவிற்குத்தான் உணவு தொண்டைக்குள் இறங்கவே இல்லை. இருந்தும் பெயருக்கென்று உண்டான். கண்களை மூடி படுத்தவனுக்கு அங்கு பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் கண்முன்னே வர கண்களை திறந்து கொண்டான். ஏதோ ஒன்று அவன் மனதை பிசைந்து கொண்டிருந்தது. இத்தனை நாட்கள் தான் செய்வது சரி என்று நினைத்திருந்தவனுக்கு இப்போது இதெல்லாம் தவறு என்று அவன் மனம் சுட்டிக்காட்ட படுக்கையிலிருந்து எழுந்தே விட்டிருந்தான் ஆதித்ய தேவ். இதழ்களில் சிறு புன்னகையுடன் படுக்கையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவளையே சில கணங்கள் பார்த்திருந்தவன் பின் எப்போதும் போல் பால்கனிக்கு சென்று நின்று விட்டான். தன் வாழ்வில் எந்த ஒரு முடிவையும் அவன் எடுக்கும் இடமென்றால் அது அங்கிருந்துதான். இப்போதும் முடிவெடுக்கத்தான் அவன் அங்கு சென்று நின்றிருப்பது கூட. ஒரு முடிவெடுத்தவனாய் படுக்கைக்கு திரும்பியவன் அதன் பின்னே மெல்ல உறங்கியும் போனான். அதன் பின் வந்த நாட்களில் என்னதான் அவன் தன் மனதிற்கு கடிவாளமிட்டாலும் அவன் கண்கள் அவள் மீது படிவதையும் அவன் இதழ்கள் அவளை பார்த்து புன்முறுவல் புரிவதையும் அவனால் தடுக்க முடியவில்லை. அவன் நிலை அப்படி என்றால் அதிர்தாவோ விழிகளாலேயே அவனை அணு அணுவாக காதலிக்க ஆரம்பித்திருந்தாள். எந்த அளவிற்கு என்றால் அடிமைத்தனத்தை விரும்பாதவள் விரும்பி அவனிடம் அடிமையாகி போனாள். அவன் பிடித்தும் என்னவென்று கேட்டு சமைத்து தன் கைகளாலேயே அவனுக்கு பரிமாறினாள். திமிர் பிடித்தவள்தான் இருந்தும் அவனிடம் தன் திமிரை விட்டு கொடுத்தாள். வேண்டுதலின் போதும் கூட அவனுக்காக சிறு வேண்டுதல் வைத்தாள். மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும் மனம் மழலையாகி போகுமாமே, அவளும் மழலையாகி போனாள். அவனிடம் முன்பெல்லாம் ஒதுங்கி சென்றவள் இப்போது
கண்களாலேயே அவனிடம் பேசினாள், சிரித்தாள், வேண்டுமென்றே வம்பிழுத்தாள், அவன் மீது அக்கறை பொழிந்தாள். ஒவ்வொரு செயலிலும் நீ எனக்கு எத்தனை முக்கியம் என்று காட்டினாள். ஆனால் அவனுக்குத்தான் அவள் காதல் உள்ளுக்குள் அச்சத்தை ஏற்படுத்தியது. அவளின் அக்கறை அவனுக்குள் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. அப்படித்தான் அன்று தன் ரசிகைகளை பார்ப்பதற்காக ஃபேன் மீட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தான் ஆதித்ய தேவ். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னை நேசிக்கும் ரசிகர்களை சந்திப்பது அவன் வழமை என்பதால் அன்று ஃபேன் மீட்டிற்கு தேஜ் ஏற்பாடு செய்திருக்க அவளையும் தன்னுடன் அழைத்துச் சென்றிருந்தான் ஆதித்ய தேவ். அவனை பார்க்க அங்கு குழும்பியிருந்த ரசிகர் பட்டாளத்தை பார்த்து அவள் கண்கள் ஆச்சரியத்தில் ஒரு சுற்று விரிந்துதான் போயின. அதிலும் அவனை பார்க்க வந்திருந்தவர்களில் பெண் ரசிகைகள் தான் ஏராளம். அவனை பார்த்த மகிழ்ச்சியில் அனைவரும் கையசைத்து ஏடி என்று தொடர்ந்து சத்தம் எழுப்ப அவனும் அவர்களை பார்த்து கையசைத்தான். இதில் அவனின் தீவிர பெண் ரசிகைகள் ஏடி லவ் யூ என்றதோடு அவனுக்கு பறக்கும் முத்தம் கொடுக்க புன்னகைத்து கொண்டே அவனும் பதிலுக்கு லவ் யூ என்று இரு கரங்களாலும் பறக்கும் முத்தத்தை கொடுக்க அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அதிர்தாவிற்குத்தான் ஒரு மாதிரியாகி போனது. இருந்தும் இதெல்லாம் சினிமா உலகில் சகஜம் என்று தன்னை சமன்படுத்தி கொண்டாள். ஒவ்வொருவரிடமும் பேசி புகைப்படம் எடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில்தான் அவளும் அவனுடன் அமர்ந்திருந்தாள். அவனை பார்க்க வந்திருந்த ரசிகைகள் அவன் மீது அவர்கள் இருக்கும் காதலை சொல்லும் விதமாக பரிசு பொருட்கள், அவனுக்கு பிடித்த உணவு வகைகள், ஆடைகள், ப்ரொபோசல் கடிதங்கள் மற்றும் அவனுக்கு பிடித்த செங்காந்தல் மலர் பூங்கொத்துகள் என்று அவனுக்கு கொடுப்பதற்காக எடுத்து வந்ததை அவனிடம் கொடுத்து சென்ற வண்ணம் இருக்க, ஒரு சில பெண்களோ அவள் முன்னிலையிலேயே அவன் கரத்தை பற்றி கொண்டு பேசுவதும் அவன் கன்னத்தை கிள்ளி பார்ப்பதும் அவனை ஒட்டி நின்றவாறு புகைப்படம் எடுத்துக்கொள்வதுமாக இருக்கு. அவளுக்குத்தான் அதையெல்லாம் பார்க்க கஷ்டமாகி போனது. பொது வாழ்வில் இதெல்லாம் சகஜம்தான் என்று அவள் மூளை 1000 சமாதானம் அவளுக்கு சொன்னாலும் அவள் மனம் அதையெல்லாம் ஏற்க மறுத்தது. ஆம், அவர்களால் தான் அவன் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறான். அதற்காக அவனை அவளால் விட்டு கொடுக்க முடியுமா? இல்லை, விட்டு கொடுக்க பெண்ணவள் மனம்தான் சம்மதிக்குமா? அவனின் சிரிப்பு, அன்பு, காதல், கோபம், முத்தம், ஐ லவ் யூ என்ற வார்த்தை அனைத்திற்கும் உரிமையானவள் அவள்தானே. அவள் முன்னிலையிலேயே ஆளாளுக்கு அவனிடம் உரிமை எடுத்துக்கொண்டால் அதை எப்படி அவளால் ஜீரணித்துக் கொள்ள முடியும்? எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆதங்கம்தான் அவன் விஷயத்தில் அவளுக்கும் இருந்தது. விழிகளில் வலியோடு அவனை பார்த்தாள். அவனோ தன் ரசிகைகளுடன் பிஸியாக இருக்க மேற்கொண்டு அங்கிருக்க பிடிக்காமல் எழுந்து கேரவனுக்கு சென்று விட்டாள். எப்படியும் தன்னை தேடிக்கொண்டு அவன் அங்கு வருவான் என்று நினைத்திருந்தவளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஃபேன் மீட் எல்லாம் முடிந்த பின் தான் அவளை தேடிக்கொண்டு கேரவனுக்குள் நுழைந்திருந்தான் தேவ். தலையை பிடித்தவாறு அவள் அமர்ந்திருக்க, ஹே மியா, இங்க என்ன பண்ற? எப்போ இங்க வந்தா? நான் கவனிக்கவே இல்லை என்றவாறே அவளுக்கு எதிரிலிருந்த இருக்கையில் அமர்ந்தவனின் கண்கள் கையில் இருந்த போனையே தான் பார்த்து கொண்டிருந்தது. அவனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல், உங்க முழு கவனமும் உங்க ஃபேன் மேல தானே இருந்தது என்றவள் குத்தலாக சொல்ல, ஆனால் அவள் குத்தல் பேச்சை கவனிக்காதவன், கண்டிப்பா அவங்க இல்லனா நானும் இல்ல இல்லையா என்றான் அவளுக்குள் எரிந்து கொண்டிருக்கும் கோவத்தீக்கு எண்ணெய் ஊற்றும் விதமாக. அவன் வார்த்தைகளால் அவளுக்கு சட்டென்று கண்கள் கலங்கிவிட்டன. இது நாள் வரை தன் காதலை சொல்லாத நிலையில் வெளிப்படையாக தன் கோவத்தை அவன் மீது அவளால் காட்டவும் முடியவில்லை. அது குறித்து அவனிடம் சண்டையிடவும் முடியவில்லை. அதே சமயம் மனதில் இருக்கும் ஆதங்கத்தை அவளால் கொட்டாமலும் இருக்க முடியவில்லை. உங்களை பார்க்க ஆண் ரசிகர்கள்லாம் வரமாட்டாங்களா? வந்தா அவங்களுக்கும் லவ் யூ சொல்லி பிளைன் கிஸ் கொடுப்பீங்களா என்று கேட்டே விட்டால் மனதில் வைத்துக் கொண்டிருக்க முடியாமல். அவள் கேள்வியால் அதுவரையும் கைபேசியை பார்த்து கொண்டிருந்தவன் அப்போதுதான் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவள் கேள்வியின் அர்த்தம் புரிந்தவனின் விழிகள் இப்போது ஆராய்வது போல் அவளை பார்க்க, எனக்கு பொசசிவ்லாம் இல்ல என்றால் எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது போல். அவளை மேலும் ஆழ்ந்து பார்த்தவன், ஃபீல் பண்ற போல என்று அடக்கப்பட்ட சிரிப்புடன் கேட்க, அவளுக்குத்தான் ஏன் கேட்டோம் என்றாகிவிட்டது. எங்கே அன்று போல் ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயத்தில் அவள் நகர முற்பட அவளின் கரத்தை பற்றி தடுத்திருந்தான் ஆதித்ய தேவ். இதற்கு முன்னால் அவன் கரம் பற்றும் போதெல்லாம் அவளுக்குள் எழும் கோபம் இப்போது எழவில்லை, பிடித்திருந்தது. சற்று முன் காயப்பட்டிருந்த மனதை மயிலிறகால் வருடிவிட்டது போல் இருந்தது அவன் தொடுகை அவளுக்கு. இருந்தும் விடுங்க ஆதி என்று அவள் வாய்தான் சொன்னதை தவிர அவள் மனமோ கையை விடாதீங்க ஆதி என்றது. விருப்பமே இல்லாமல்
அவன் பிடியிலிருந்து தன் கரத்தை விடுவிக்க அவள் முயற்சித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவள் கரத்தை அவன் இழுத்த வேகத்தில் அவளோ பாந்தமாக அவன் மடியில் அமர்ந்திருந்தாள். அவள் எழாதவாறு இரு கைகளாலும் அவள் இடையே வளைத்திருக்க அவளோ மிரண்டு போய் அவனை பார்த்தாள். தன்னை மிரண்டு பார்ப்பவளை அவன் காதலோடு பார்க்க அவள் விழிகளும் அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தது. காலையில் நடந்த நிகழ்வுகளின் தாக்கத்தால் அவள் கண்கள் இப்போது கலங்க ஆரம்பித்திருக்க அதை அவனுமே கவனிக்கவே செய்தான். அதி என்றவனின் கரம் அவள் கன்னத்தை பற்ற போக அவன் கரத்தை இறுக பற்றி கொண்டவளுக்கு மேலும் கண்கள் கலங்கித்தான் போயின. ஐ நோ ஆதி, நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் உங்க ஃபேன்ஸ் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க உங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு என்று சொல்லும் போதே அவள் விழிகளில் இருந்து துளிர்த்த கண்ணீர் அவளை வளைத்திருந்த அவன் இடக்கரத்தின் மீது பட்டு தெறிக்க தேவின் இதயமோ பாரமாகி போனது. இதையே தாங்கிக் கொள்ள முடியாதவளால் எப்படி என்று கேட்க ஆரம்பித்த மனதை கடிவாளமிட்டு அடக்கியவன், அதி ப்ளீஸ் என்றவாறே அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், என பார என்க அவளும் அவனை பார்த்தாள். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்க இருக்கு என்பது போல தலையை அசைத்தவள், நீங்க ஏன் பதிலுக்கு அந்த மாதிரி சொல்லி கிஸ் கொடுத்தீங்க என்று கேட்டவளை பார்த்து அவனுக்கு இப்போது சிரிப்புத்தான் வந்தது. இருந்தும் அதை மென்று விழுங்கிக் கொண்டே, எந்த மாதிரி என்று அவளையே அவன் திருப்பி கேட்க அவளால் தான் பதில் சொல்ல முடியவில்லை. சில கணங்கள் அவள் தவிப்பையே பார்த்திருந்தவன், மேடம் மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? ஆனா நான் யார்கிட்டயும் லவ் யூ சொல்லக்கூடாதா? இதெல்லாம் அநியாயம் என்றான் அவளை சீண்டும் விதமாக. அப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க யாருக்கும் சொல்லாம இருப்பீங்களா என்றவளின் கேள்விக்கு அவன் நாமாம் என்பது போல தலையை அசைக்க அவளோ காதல் மின்ன அவனை பார்த்து புன்னகைத்தாள். அவள் காதல் அவனை பித்து பிடிக்க வைக்க அவள் முகத்தை தன் இரு கைகளாலும் அவன் ஏந்திக் கொள்ள அவளும் அவனை தடுக்கவில்லை. அவள் விழிகள் அவன் விழிகளையே பார்த்திருக்க அவன் விழிகளோ அவள் விழி முதல் இதழ் வரை அணுவணுவாக ரசிக்க ஆரம்பித்திருந்தது. அவளின் சிவந்த அதரங்களை பார்த்தவனால் அதற்கு மேலும் தன்னை நிலைப்படுத்த முடியவில்லை. கட்டை விரலால் அவளின் சிவந்த அதரங்களை தீண்டியவாறே அவள் முகம் நோக்கி செல்ல அவன் விரல்களின் தீண்டலால் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவன் சூடான மூச்சுக்காற்று அவள் மீது படும் அளவிற்கு நெருங்கியிருந்தான் ஆதித்யதேவ். அவள் இதழருகே தன் இதழை கொண்டு சென்றவனால் மேற்கொண்டு முன்னேற முடியாமல் ஏதோ ஒன்று தடுத்தது. பின் என்ன நினைத்தானோ சட்டென்று அவளிடமிருந்து அவன் விலகிவிட அவள் இன்னும் கண்களை மூடியேதான் இருந்தாள். அவன் முத்தத்தை ஏற்கும் மனநிலையில் அவள் இருக்க அவன்தான் கொடுக்கும் நிலையில் இல்லாமல் போனான். சில கணங்கள் கழித்தே அவள் இமைகளை திறக்க அவளை எதிரிலிருந்து இருக்கையில் அமர வைத்தவன், நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்று சொல்லிவிட்டு கண் சுமிட்ட அவன் கண்ணியத்தை பார்த்து இன்னும் அவன் மேல் காதல் கொள்ளவே செய்தாள் பெண்ணவள். அவளுக்கும் இந்த நிமிடமே அவன் மீதிருக்கும் காதலை சொல்லிவிடத்தான் ஆசை. ஆனால் அவள்தான் முன்னமே தீர்மானித்து விட்டாளே, இன்னும் ஒரு வார காலம் கழித்து வரப்போகும் அவன் பிறந்த நாள் அன்றுதான் தன் மனதில் இருக்கும் காதலை சொல்லப் போவதென்று. யாராலும் கொடுக்க முடியாத பிறந்தநாள் பரிசாக அவனுக்கு தன் காதலையும் தன்னையும் கொடுக்க ஆயத்தமாயிருந்தவள் அறியவில்லை. அவன் பிறந்தநாள் அவள் தலையில் மிகப்பெரிய இடியை இறக்கப் போவதை. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட நிறை குறைகளை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.